தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கின்றன. அரசியல் கட்சி தலைவர்கள் முழு வீச்சில் தேர்தல் பிரச்சாரத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் மீண்டும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை விஜய் தொடங்க இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் பொது இடங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் வரும் டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்டில் நிகழ்ச்சி நடத்த மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. தவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வந்தார். அவர் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே உள்ள சரளை என்ற இடத்தில் டிசம்பர் 18ஆம் தேதி பிரச்சாரம் நடத்த அனுமதி கோரி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் கடிதம் வழங்கினார். அப்போது பேசிய செங்கோட்டையன், நாங்கள் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு ஏற்ப ஏற்பாடுகள் நடக்கும். இந்த இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அல்ல, விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் இங்கு நிகழ்ச்சி நடத்த எந்த தடையும் இல்லை என்று விளக்கம் அளித்திருந்தார். இந்த சூழலில் ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா விஜய்க்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளித்துள்ளார். எனினும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சி நடைபெறும் இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அல்ல என்றாலும் அந்த இடத்தை பயன்படுத்த 50,000 வாடகை செலுத்த வேண்டும். மேலும் 50,000 டெபாசிட் தொகையாக செலுத்த வேண்டும். இந்த நிபந்தனைகளுடன் விஜயின் ஈரோடு பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. ஈரோடு என்பது செங்கோட்டையனின் சொந்த மாவட்டமாக இருக்கிறது. செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்த பிறகு முதன் முறையாக நடக்கும் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் இது. அது மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலத்தில் தீவிரமாக விஜய் களமிறங்குவதும் இப்போதுதான். கொங்கு பகுதியை மனதில் வைத்து விஜய் தனியாக ஒரு வியூகத்தை திட்டமிட்டுள்ளதாகவும் தவேகா வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. கொங்கு பகுதியில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பலமாக இருக்கின்றன. குறிப்பாக சமுதாய வாக்குகளின் அடிப்படையிலும் சரி, கட்சி அடிமட்ட கட்டமைப்பு ரீதியிலும் அதிமுக பலமாக இருக்கிறது. இருப்பினும் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி பார்த்தால் திமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட 2 கட்சிகள் தான் முழுமையான ஆதிக்கத்தை கோவை தொடங்கி முக்கியமான கொங்கு மாவட்டங்களில் செய்து வருகின்றன. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை 3வது இடத்திற்கு தள்ளினார். கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக முதலிடத்தை பிடித்தது. நாமக்கல் மாவட்டத்தை தவிர பிற கொங்கு பகுதிகளில் பாஜகவின் வேட்பாளர்கள் வெற்றிக்கு பக்கத்தில் வந்தனர். எப்படி மாற்று அரசியல் கோஷத்தால் பாஜகவிற்கு கொங்கு மக்கள் ஆதரவு அளித்தார்களோ அதே பாணியில் மாற்று அரசியலை வலுவாக முன்னெடுக்கும் நமக்கும் மக்கள் வாக்களிப்பார்கள் என விஜய் உறுதியாக நம்புகிறார். இதனால் கொங்கு பகுதியை மையமாக வைத்து தீவிரமான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதிலும் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் தற்போது திமுகவில் கொங்கு பகுதியில் பொறுப்பாளராக உள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜியை தவேகாவினர் தனிப்பட்ட எதிரியாக பார்க்க தொடங்கியுள்ளனர். எனவே செந்தில் பாலாஜிக்கு அவரது 10 ரூபாய் ஃபார்முலா மூலமாகவே சங்கு ஊத வேண்டும் என்பதும் தவேகாவின் முக்கிய தலைவர்களின் எண்ணமாக இருக்கிறது. இறுதியாக செங்கோட்டையனின் தனிப்பட்ட பகையும் இந்த அரசியலை தீர்மானிக்க போகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையே கொங்கு மண்டலம்தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெற்ற வெற்றிதான் அவரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வைத்தது, எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கொடுத்தது. இன்று வரை தமிழக அரசியலில் களத்தில் ஸ்டாலினுக்கு நிகராக எடப்பாடி பழனிசாமியை வைத்து பேசுவது ஒரே காரணம், இரட்டை இலை சின்னமும் கொங்கு மண்டலத்தின் செல்வாக்கம்தான். அதில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டை போட வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கிறார் செங்கோட்டையன். அரசியலில் தனக்கு ஜூனியராக இருந்தாலும் செல்வாக்கு காரணமாக எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வந்தார். ஆனால் தற்போது எடப்பாடியால் நீக்கப்பட்ட தலைவர்களின் லிஸ்டில் இணைந்துள்ளார் செங்கோட்டையன். எடப்பாடிக்கு பதிலடி கொடுக்கத்தான் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. செங்கோட்டையனின் தவேகா வியூகத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.